ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர்கள் மெய்யன்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள். சரவணாமிர்தம் ஜோதிடர் வணங்கி பணிந்து பேசுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் சிந்திக்க இருப்பது சாக்கிய நாயனார். 63 நாயன்மார்களில் ஐயாவும் ஒருவர். ஆக இவரை பற்றி நாம் இன்றைக்கு சிந்திப்போம். திருசங்கம் மங்கை என்னும் ஒரு ஊரில் சாக்கிய நாயனார் என்ற ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார். அவர் எப்போதும் என்ன எண்ணிக்கொண்டிருப்பார் என்றால், பிறப்பது இறப்பதற்கா, இறப்பது மீண்டும் பிறப்பதற்கா, என்ன வாழ்க்கை, ஏன் பிறக்க வேண்டும், ஏன் இறக்க வேண்டும், இதுதான் அவருடைய சிந்தனை. இன்னும் ஒரு சிந்தனை அவர் நெஞ்சிலே இருத்தி கொண்டிருந்தார். எங்கிருந்து வந்தோம், எங்கு போக போகிறோம், ஏன் இங்கு இருக்கிறோம், இந்த கேள்வியை அவர் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே வந்தார். அவர் மட்டுமல்ல, சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள், இன்னும் மேலான நிலைகளை கொண்டிருந்தவர்கள் அத்தனை பேர் நெஞ்சிலும் இலக்கணமாக திகழ்ந்து வந்த செய்தி, எங்கிருந்து வந்தோம், எங்கே போக போகிறோம், ஏன் இங்கு இருக்கிறோம் என்ற கேள்விதான். அது போன்று சாக்கிய நாயனாரும் எண்ணி வந்திருந்தார். அந்த சமயத்தில் பிறவாமல் இருப்பது எப்படி, பிறந்த பிறகு இறவாமல் இருப்பது எப்படி, இதற்காக ஒவ்வொரு மதத்திலும் சென்று என்ன இருக்கிறது, என்ன சொல்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதில் ஆர்வமாக இவர் பயணம் செய்து வந்தார். அப்பொழுது இந்து மதத்தை போன்று, சைவ மதத்தை போன்று சமண மதம், பௌத்த மதம் எல்லாம் வேகமாக பரவி வந்து கொண்டிருந்த நேரம். அப்பொழுது இவர் சமண மதத்தில் ஈடுபாடு கொண்டு சமண மதத்தில் என்ன சொல்லுகிறது, என்ன பிறப்பு, என்ன இறப்பு, இதை பற்றி என்ன அதை பற்றி ஆராய்ந்து வந்து கொண்டே இருந்தார். அப்படி ஆராய்ந்து வந்து கொண்டு இருக்கின்ற தருணத்தில் நம் சிவபெருமான் யார் நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் அவருடைய மனதையே தனது உள்ளம், அவருடைய உள்ளத்தையே தனது கோயிலாக மாற்றிக்கொள்ளும் வல்லமை கொண்டவர் சிவபெருமான். அந்த சிவபெருமான் அப்படிதான் இவரையும் தடுத்து ஆட்கொண்டார். எப்படி ஆட்கொண்டார் என்றால், பௌத்த மதத்திலும் சமண மதத்திலும் நாட்டம் கொண்டிருந்தாலும் இந்த சாக்கிய நாயனாரை எப்படியோ வலிந்து வந்து தடுத்து ஆட்கொண்டு விட்டார். யார் இப்படி நம்மை வற்புறுத்தி அணைத்து கொண்டிருப்பது என்று உணர்ந்த அந்த சாக்கிய நாயனார் சிவலிங்கத்தை நெஞ்சிலே ஒரு நிழல் போல் தோன்றியதின் காரணமாக அதை தொடர்ந்து ஆராய்ச்சி செய்ய ஆரம்பித்தார். இவர்தான் ஏன் பிறக்க வேண்டும், ஏன் இறக்க வேண்டும் என்று ஆராய்ச்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர் அல்லவா. அதனால் இந்த சிவலிங்கம் போன்று ஒரு நினைவு, ஒரு நிழல் ஏன் என் நெஞ்சில் வந்தது என்று எண்ணி அதை பற்றி தொடர்ந்து சிந்திக்கலானார். அப்படி சிந்திக்கும் பொழுது அந்த சிவாலயங்களுக்கு செல்வது, அங்கு எப்படி பூஜை புனஸ்காரம் செய்வது, எப்படியோ சாக்கிய மதமாக இருந்தால் கூட சிவன் ஆட்கொண்ட கருணையால் தினமும் ஒரு முறை சிவலிங்கத்தை பார்த்து விட வேண்டும், தினமும் சிவனை வழிபட்டு விட வேண்டும் என்றுதான் இவர் நெஞ்சில் இருத்தி கொண்டார். தினமும் சிவ வழிபாடு கண்ட பிறகுதான் உணவே உண்பார். அப்படி இருக்கின்ற ஒரு தருணத்தில் சென்று கொண்டே இருக்கிறார். ஒரு இடத்தில் ஒரு சிவலிங்கத்தை பார்த்தார். இன்றைக்கு சிவலிங்கத்தை பார்த்து விட்டோம், உணவு உண்ணலாம் என்ற நிலையில் இருந்தார். அப்படியே சென்று கொண்டிருக்கின்ற நேரத்தில் சிவபெருமானை பார்க்கும்போது மலர் கொண்டு அர்ச்சனை செய்வார். பூமாலை கொண்டே அர்ச்சனை செய்தவர், பூமாலை கொண்டு அர்ச்சனை செய்து கொண்டிருந்தவர் பாமாலையும் பாடி, பாட்டுகளை பாடி, பதிகங்களை பாடி சிவபெருமானை பூஜித்து வந்திருந்தார். இப்படி இருக்கின்ற ஒரு நிலையில் வெளி ஊருக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை. என்ன செய்வது, சென்று கொண்டே இருக்கிறார். காலையில் 8 மணிக்கு புறப்பட்டவர் அந்த வழியை சென்று கொண்டிருக்கிறார். வழியிலே ஒரு மரம் சிவபெருமான் இவரை சோதிக்க எண்ணினார். அவர்தான் எல்லாரையும் சோதித்து பலன் தருவதில் ஆர்வம் கொண்டவராயிற்று. ஒரு மரமாக ஒரு மாயை உருவாக்கினார். அங்கு ஒரு வருகின்ற வழியில் சரியாக 12 மணி ஆகிவிட்டது. இன்னும் சென்று அடைய வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறது. அங்கு ஒரு சிவலிங்கத்தை வைத்து விட்டார். பிரதிஷ்டை மாயைத்தானே, சிவன் நினைத்தால் எது நடக்காதது. அங்கே மரத்தின் அடியிலே ஒரு சிவலிங்கம். அதை பார்த்தவுடன் சாக்கிய நாயனாருக்கு என்னமோ உடம்பு ஒரு புத்துணர்ச்சி, ஒரு காணாத போன ஒரு கன்றுக்குட்டி தாயை கண்டுவிட்ட ஒரு பாச மிகுதியில் ஓடி சென்று ஓம் சிவாய நமக, ஓம் வில்லுநாதைய நமக என்று சாமியுடைய சோத்திரங்களை சொல்லி சொல்லி
மலர் எய்து போட்டு கொண்டிருக்கிறார். அந்த உணர்ச்சி பிரவாகம் முடிந்த பிறகு பார்த்தால் அந்த சிவலிங்கம் மரத்தின் அடியில் இருந்ததல்லவா, அந்த சிவலிங்கம் முழுக்க சிறு சிறு கற்களால் மூடி மறைந்து விட்டது. சுயநினைவு அடைந்த இவர், என்ன இது இப்படி செய்து விட்டோமே, மலர் என்று எண்ணிக்கொண்டு சிறு சிறு கற்களை சாமி மீது நம்ம அர்ச்சனை செய்து விட்டோமே, என்ன கொடிய பாவம் செய்தோம் ஐயோ என்று கதறினார். அப்பொழுது சற்று தெளிந்த நிலையில் இவருக்கு இவரே ஒரு ஆறுதல், நெஞ்சுக்குள்ளே ஒரு அசரி சொல், எனக்கு இப்பொழுது நிகழ்ந்தது அவன் அருளாலே, நானா போட்டேன், உள்ளிருந்து அவன் சொன்னான், நான் போட்டேன் அப்படின்றால் ஒரு பித்து பிடித்த நிலை. சிவலிங்கத்தை பார்த்தவுடன் பூஜையால் மலர் கொண்டு அர்ச்சித்தவர் பக்கத்தில் என்ன இருக்கிறது என்று தெரியாமல் அந்த இடத்தில் இருக்கின்ற சிறு சிறு கற்களை போட்டு அர்ச்சனை செய்தார். இது கைலாயத்தில் சிவபெருமனுக்கு தங்க மலர்களாக குவிந்த வண்ணம் இருந்ததாக புராணங்கள் செய்தியாக கூறுகின்றன. ஆக இவருடைய மனநிலையை கருதி அங்கேயே தேவர்கள் மும்மாறி பொழுது இவருடைய பக்திக்கு நிகர் இவர்தான் என்று மலர் மாலை பூ மாலை சொரிந்து ரிஷப வாகனத்தில் சிவபெருமான் தேவியார் காட்சியளித்து இந்த சாக்கியனருக்கு முக்தி அளித்ததாக புராணங்கள் செய்திகள். நன்றி. ஸ்ரீ சக்கரம் பக்தி நேயர் அவர்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்னும் ஒரு சந்திப்பில் நாம் சந்திப்போம். ஜோதிடர் சரவணாமிர்தம். வணக்கம்.